தமிழ்நாடு ஆன்லைன் அப்ளிகேஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரியில் தற்காலிகமாக கௌரவ உறுப்பினர்கள் பணிகளுக்கான இணையதள அப்ளிகேஷன் 2025க்கானது ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ அதற்கான தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷனாக தமிழ் இங்கிலீஷ் இப்போ நேற்று முந்தா நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போட்டு ஒன்றும் விஷுவல் வரல. இப்போ அதோட வேக்கன்சி பொசிஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கால்டர் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கான இது இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரீஜனை பொறுத்தளவு ஸ்கெடியூல் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டேரெக்டாக செலக்ட் சப்ஜெக்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நீங்கள் இப்போ இது ஒவ்வொரு மண்டல கல்லூரி இயக்குனர் அலுவலகத்தை வச்ச மாதிரி கரெக்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரை கிளிக் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னா இப்போ அதில் சென்னை அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணல சென்னை பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது. இப்போ டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட் நம்பர், அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்களோட நேம், ஜெண்டர், அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, எந்த கம்யூனிட்டி, அவங்க என்னென்ன டிசபிலிட்டி, அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன், அவங்க சப்ஜெக்ட் என்ன, அதில் எவ்வளோ மார்க்கு, அவங்க கோட்டா என்ன, இன்டர்வியூ வென்யூ எந்த இடத்துல அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டேட் அண்ட் டைம். ஸோ 18/8/2025 அன்றைக்கி காலையில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணி ரேண்டமாக இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல குவாலிஃபிகேஷன், அவங்க டிசபிலிட்டி சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு டிசபிலிட்டிஸ் லோகாமீட்டர் அண்ட் டெஃப் அண்ட் ஹியர்ட் அந்த திங். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா த சேம் சுச்சுவேஷன், ஆனால் இப்போ கம்யூனிட்டி வைஸில் இப்போ மாற ஆரம்பிக்குது. ஸோ இதில் சப்ஜெக்ட் பிசிஏல ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டனி, தென் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், ஜென்ரல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், எக்கனாமிக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ். இப்படி ஒரு லிஸ்ட்டு அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸில் இப்போ சென்னையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு தேதி இங்கே மாற்றமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்னு பார்த்திங்கன்னா 19 ஆஃப்டர்நூன்னு போட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அதே மாதிரி கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கு பார்த்திங்கன்னா 18 ஆகஸ்ட் 18 அன்றைக்கி ஆஃப்டர்நூனில் மென்ஷன் ஆகிருக்கு. இப்படி டேட்டு அந்த டைம் ரெண்டுமே இங்கே ரேண்டமாக மாற ஆரம்பிக்குது பார்த்துங்க. ஸோ ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, இப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு இங்கே மென்ஷன் ஆகிட்டே வருது. மேத்தமெட்டிக்ஸு, ஹிஸ்ட்ரி, டேட்டும் பாருங்கள் 25/8/2025ங்கிறதையும் இங்கே வந்துகிட்ருக்கு. அடுத்தது ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் 19th டே அன்னைக்கு, சைக்காலஜி, சோஷியாலஜி, தமிழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவாலஜி. ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் என்னென்னா ரிமார்க்ஸ். இந்த பிசிஏல பார்த்திங்கன்னா 2 பிசிஏ அப்ளிகன்ஸ் அண்ட் ஒன்லி 1 எஸ்சி அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாட்டனியில் பார்த்திங்கன்னா அகேன்ஸ்ட் பிரீத்தி, பிடெக் பயோடெக்னாலஜி, எம்டெக் பயோடெக்னாலஜி, நோ ஈக்குவலன்ஸ் அவைலபிள் டான்சி. அதனால் டிஆர்பி ஏற்கனவே பிஜி ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒன்லி எஸ்சி அப்ளிகேட்டன் மட்டும்தான் அப்ளைடு.
இன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கை அண்ட் அபிநயா பி பிஹெச்டி பயோவாய்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் போத் டு நாட் ஹாவ் நெட் ஆர் ஸ்லெட். ஸோ வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் சொல்லும் போதே எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணும்போதே நம்மளுமே சொல்லியிருந்தோம் வீடியோவில், நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும், இல்லை ஆர்டிக்கல் குவாலிஃபிகேஷனும் நெட்டு முடிச்சிருக்கோம், பிஹெச்டி வச்சுருக்கோம், இல்லை ஸ்லெட் நெட் வச்சுருக்கோம்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதில் யாரெல்லாம் அப்படி பண்ணலையோ, இப்போ இங்கிலீஷில் வந்து 2 பேர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் பிஹெச்டி பயோவாய்ஸே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதையும், பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி 1 எஸ்டி அப்ளிகண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ஜுவாலஜியில் பார்த்திங்கன்னா ராஜராஜஸ்ரீ பிரமீளா பிஜி இன் மெரைன் பயாலஜி ஓஷனோகிராஃபி, இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலண்ட். அதனால் பிஹெச்டி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் நோ நெட் ஆர் ஸ்லெட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சப்ஜெக்டில் ரிமார்க்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கேட்ட அந்த கைட்லைன்ஸில் நாங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க சொன்னதை தாண்டி யாரும் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இல்லை. ஏன்னா இது லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நீங்கள் வந்து பிஹெச்டிக்கு போன வாட்டிலாம் லாஸ்ட் டைம் 1885 கெஸ்ட் செக்ஸ் ஏற்கனவே சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் செட்டு பிஹெச்டி இஸ் ப்ரிஃபரபிள். பிஹெச்டி வந்து நீங்கள் நோட்டு வந்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஹெச்டி வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்டஸ் இருந்தால் கூட போன வாட்டி அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அப்படி பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அப்ளிகேஷன் ரீஜனில் உள்ள லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டியில். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தில் பார்த்திங்கன்னா நெட்டு, பிஹெச்டி, ஜேஆர்எஃப், ஸோ டோட்டல் மார்க்கோட கணக்குப்படி லிஸ்ட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரெவென்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா 22/8/2025 காலையில் 10 மணிக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸும் இங்கே வந்து ரேண்டமாக தமிழுக்கு வந்து இந்த என்னென்ன தேதி, அது மாதிரி அவங்களுக்கான என்ன டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லி, இதில் அவங்க இதை ஒவ்வொரு இதையும் பாயிண்ட்டாக அப்ளிகண்ட் ராஜசேகர் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி, போஸ்ட் ஆஃப் தமிழ் ஹேஸ் மென்ஷன் இன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி நெட் பட் ஹி இஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் பிஹெச்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன். ஸோ ஹிஸ் மார்க் இஸ் ரெடியூஸ்டு டு 75 அண்ட் ரேங்க் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அப்ளை ஆஃப் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பிஹெச்டி நெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனால் அவங்க பிஹெச்டி கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சேம் சைட் இதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அவங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு இப்போ பிஹெச்டி வித் நெட்டு. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செட்டாக இருக்கட்டும், இல்லை அது பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஒவ்வொன்றுக்கும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து காலையில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவே பாட்டனி, தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ஆகஸ்ட் 19 டேட் மாறிடுச்சு. இது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த அப்ளிகேஷன் உள்ள மாதிரியே காமர்ஸ்க்கு 19 காலையில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 19 சேம் டேட். இதில் வந்து பிஹெச்டினா பிஹெச்டிக்கான ப்ரூஃப் பார்க்குறாங்க, நெட் செட்டுனா நெட் செட்டுக்கான ப்ரூஃபை அப்டேட் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டே வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் போன வாட்டி இருந்த குவாலிஃபிகேஷன் படி இந்த வாட்டி பார்க்கல அப்படிங்கிறதும், அது மாதிரி எத்தனை பேர் வந்து இதில் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கான லிஸ்ட்டையும் கொடுத்து எந்தெந்த தேதியில் எந்தெந்த ரீஜனில் யாராருக்கெல்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூல்ட் ஆஃப் இன்டர்வியூ அவங்களுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிற வென்யூ டேட்டு அப்படிங்கிறது இதில் மாறுது. இப்போ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் ஜுவாலஜி, தமிழ், ஆஸ் பர் த அப்ளிகேஷன் நம்பர் படி நீங்கள் இதில் டைரெக்டாக பார்க்கலாம். ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா போன அப்ளிகேஷன் உள்ள மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர் ரீஜனில் 168 அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் மொத்தம் வேக்கன்சி என்னென்ன சப்ஜெக்ட் லெவலுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். மொத்தம் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பிசிஏ, பயோடெக்னாலஜி,
biochemistry, botany, business administration, chemistry, computer science application, commerce cooperation, and commerce general, commerce international business, computer science, corporate secretariship, economics, electronics and communication, English, geology, geography, history education, information technology, marine biology, mathematics, microbiology, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ், விஸ்வல் கம்யூனிகேஷன், ஜுவாலஜி. ஸோ இதோட கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வேக்கன்சி இதிலெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனலி சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இப்போ நம்ம இதில் இருக்கிற காமிக்கிற வேக்கன்சிங்கிறது இது வந்து டைம் டு டைம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் சப்ஜெக்ட்டும் சில சமயம் வேரி. அது அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ளிகேஷன் அதுக்கான அப்ரூவல், காம்பீட் அத்தாரிட்டி, நோ கிளைம் ஷல் பி என்டர்டைன்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரொவிஷனல் வேக்கன்சி டீட்டெயில். நாங்கள் ப்ரொவிஷனல் வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எதையும் வந்து மாற்றிக்கிறதுக்கான சூழ்நிலைங்க அமையுமாங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. இதில் சொல்லியிருக்கிற மொத்த டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து டைம் டு டைம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இல்லாமல் ரீஜன் வைஸில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரிஸ், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, தென்காசி, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் டோட்டல் கிராண்ட் டோட்டல் போட்டிங்கன்னா லாங்குவேஜ் மொழிப்பாடங்களுக்கு மட்டுமே ஒரு கணிசமான ஒரு 50, 55 இந்த மாதிரி போட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 574 வேக்கன்சிஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 574 வேக்கன்சி ஏற்கனவே இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் வேக்கன்சின்னு சொல்லியிருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றது கூட இப்போ அதிகபட்சமான அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. அதை நம்ம டேட்டா வைஸ்லேயும் நம்ம பார்ப்போம். இப்போ 574 வேக்கன்சி தான் இங்கே இருக்கான்னா இன்னும் நிறையா இருக்குது. அதுதான் இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, சப்ஜெக்ட் டு சேஞ்ச். சில சமயம் நாங்கள் சொல்கிற டோட்டல் வந்து இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி சில சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ரெக்குவயர்மெண்ட்ஸும் எங்களுக்கு மாற்றுதலுக்கு உட்பட்டது. நாளைக்கு வந்து இதில் வந்து வேக்கன்சியை மாற்றுறதுக்கோ இல்லை அதுக்கான அளவு வந்து கொடுத்துருக்கிறதுக்கோ இதில் வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான மண்டேலேருந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து எல்லா மண்டலத்துக்கு உட்பட்ட இப்போ எல்லா நம்ம மண்டல கல்விக்கான இருக்கிற அலுவலகத்தில் எல்லா இடத்துலையும் காலை மாலை 18ஆம் தேதி 19ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேதிகளையும் தனித்தனியாக நடக்க இருக்குது. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணால் இதுக்கான வியூ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே அதோட லிங்க் வந்து நான் அந்த வீடியோ கிளிக் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே போடுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று உயர்கல்வித்துறையில் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக காலியாக உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாணி பணியிடங்களான இருக்கிற 574 வேக்கன்சிஸ்க்கு பார்த்திங்கன்னா கௌரவ வீரர்களுக்கான தேர்வு செய்வதற்கான செலவின தொகை 8 மண்டலத்துக்கும் ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆர்ஜேடி ஆஃபீஸில் எவ்வளோ நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான உத்தேசமான தேதி சொல்லியிருக்காங்க. இணை இயக்கத்தின் பெயர் சென்னையில் பார்த்திங்கன்னா ஏற்காலம் நடைபெறும் நாட்கள்னு பார்த்திங்கன்னா 5 நாட்கள், வேலூரில் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் நடைபெறும், திருச்சியில் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் நடைபெறும், தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா அங்கேயும் 3 நாட்கள் நடைபெறும், தருமபுரியில் 5 நாட்கள் நடைபெறும், கோயம்புத்தூர் 4 நாட்கள் நடைபெறும். ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனை பொறுத்தளவு அங்கே இருக்கிற தேதி வந்து அதை மாற்றம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இதனால் இந்தந்த ஒவ்வொரு ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கும் பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிற தேதியை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நிறையா வந்ததுனால இதில் சப்ஜெக்ட்ஸை பொறுத்து மாறுறதுனாலையும் அந்த இருக்கிற தேவைக்கு ஏற்றபடி இது வந்து மாற்ற முடியும். அது மாதிரி மதுரையில் வந்து 3 நாட்கள் நடைபெறும், திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் 3 நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட் இது வந்து இந்த கெஸ்ட் லெக்சர் ப்ராசஸ் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம பிஜிடிஆர்பி நெட் எக்ஸாமினேஷனுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் நம்ம ஏற்கனவே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கீழே போட்டிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கான டீட்டெயிலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள்
நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் ப்ளே ஸ்டோரும் நமக்கான அப்ளிகேஷன் இருக்குது. அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ரெகுலர் கிளாஸில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கான மெட்டீரியல் கிளாஸ் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்குறோம். இது எல்லாமே நீங்கள் அதில் ரேண்டமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ரேண்டமாக நம்மளோட சேனலோட அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ப்ரிப்பரேட்டரி கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான உங்களுக்கு டெஸ்ட்டு, இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஆப்பு மற்றதெல்லாம் இருக்குது. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் போடுறோம். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறேன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது, அது மாதிரி அதர் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்கிறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைனப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜிடிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க.
உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.